என்னப்பா கேக்கல? அடுத்த தளபதிங்கிறாங்க. ஒரே தளபதி தான், ஒரே தலை தான், ஒரே உலக நாயகன் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். இந்த அடுத்த அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து அவங்களெல்லாம் அவங்க சினிமாக்கள்லாம் பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன். அவங்கள மாதிரி ஏதாவது படங்கள் நல்லா பண்ணி ஹிட் கொடுத்து அவங்கள மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கலாம். அவங்களாவே ஆகணும்னு நினைக்கிறது சரி கிடையாது, தப்புன்னு நினைக்கிறேன் நானு. நம்ம தளபதி விஜயோட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் படத்தோட கிளைமாக்ஸ் போர்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோ அப்பியரன்ஸில் ஒரு வந்திருப்பாரு. அவரோட கேமியோ ரோல் அப்படிங்கிறது அந்த கதைக்கு சுத்தமாக தேவையில்லாத ஒரு கேமியோவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துக்குள்ள இவரை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தளபதி விஜய் அவர்கள் சினிமா விட்டு அரசியலுக்கு போறாரு. இந்த நிலைமையில நம்ம தளபதியா, அதாவது அடுத்த தளபதியா யார் வரப்போறா அப்படிங்கிற டாக் அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தளபதி விஜய் அவர்களே இவர் தான் இந்த அடுத்த தளபதி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சீனா தான் அந்த ஒரு சீன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சிவகார்த்திகேயன் அமரன் படத்தோட ப்ரொமோஷனில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. கோட் படத்தில் நீங்கள் கொடுத்த இந்த கேமியோட தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கு நீங்கள் இதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சீன் அந்த படத்தில் இருந்ததுக்கும் தளபதி நீங்களும் பேசுகிற டைலாக்ஸுக்கும் என்னதான் அர்த்தம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சீன் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த வெங்கட் பிரபு அண்ட் தளபதி விஜய் சார், இவங்க 2 பேருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை ஆரம்பிக்கும் போதே ஃபேன்ஸ் சைட்லேருந்து அடுத்த தளபதி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அவர் கொடுத்தது ரிப்ளை தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்த தளபதி நானா? இல்லை, ஒரே தளபதி தான், ஒரே தலை தான், ஒரே உலகநாயகன் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான். இதில் அடுத்ததுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களோட படங்களை பார்த்து தான் நானே சினிமாக்குள்ளே வந்தேன். அவங்கள மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுத்து ஹிட்டு கொடுத்து அவங்களோட மாதிரி சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம். ஆனால் அவங்களாவே மாறணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு ஆன்சரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்திருக்கக்கூடிய பிரபலங்களை பற்றியும் சுவாரஸ்யமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு.